பொதுவா வாரம் நாங்களும் வந்து நம்ம பசங்க புடுங்குற ஆணியை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எங்களுக்குள்ளேயே மொக்க போட்டுக்கிட்டு உங்களுக்கும் மொக்க போடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. இப்ப என்னடான்னா கடைசியில இனிமே புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான், புடுங்கவே வேணாம்ன்றதுக்கு அப்புறம் புடுங்குற ஆணியை பத்தி பேசுறதுக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டாதனால நானும் அரவிந்த் ஒண்டி யாருமே இல்லாத டீ கடையில தைரியமா டீ ஆட்டலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு எபிசோட் 32 ஆஃப் யுவர் பியர். ஹே அரவிந்த். ஹலோ. அதான் யூஸ்வலா இன்னும் 2-3 பேர் இருந்தாங்கன்னா ஹலோ ஹலோன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி அதுவும் இல்ல. சோ டைரக்டா டாபிக் உள்ள போயிடுவோம். பேசுறதுக்கு நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பெல்லாம் புடிங்கிருக்கணுமோ அப்ப அந்த ஆணி எல்லாம் புடுங்காம கடைசியில யாருமே கண்டுக்காத நேரத்துல வந்து 2 ஆணி புடிங்கிருக்காங்க. அப்கோர்ஸ் 2 win is a win, 3 points are always 3 points. நமக்கு அது என்ன பாசிட்டிவ் எஃபெக்ட் வருங்கிறது ஆப்வியஸா தெரியும். பட் இந்த ஒரு ஆர்வத்தை கொஞ்சம் சீக்கிரமா காமிச்சிருக்கலாம் பாருங்க. ஆமா, பிளஸ் நான் அப்ப சொன்னதுதான் இப்போ இட் இஸ் ரியலி ஃபார் ஃபெச்ட். இப்போ டாப் 6க்கு இன்னும் ஒரு டாப் 7க்கு இன்னும் ஒரு ஸ்லைட். நான் போன வாரம் தானே சொன்னேன் மூஞ்சி சுளிக்கிற வைக்கிற மாதிரி பேசுறோம் அப்படின்ட்டு திருப்பி பண்ற பத்தியா? இல்ல யோசிச்சு பாருங்க. டாட்னம் லாஸ்ட் கேம் தே லாஸ்ட், எவர்டன் லாஸ்ட் கேம் தே ட்ரூ, நம்ம we won, so we are keeping pressure on them. It's a 1-point game, although they got a game in hand which they will play this week. Hopefully wolves வந்து நமக்கு wolvesம் ஆஸ்டன் வில்லாவும் நம்ம கை கொடுத்து காப்பாத்துவாங்க நான் நம்புறேன். wolves நம்பின காலம் எல்லாம் போயாச்சு. wolves ஷெஃபீல்ட் ஷிட், எவர்டன் ஆர் பிளேயிங் ஷெஃபீல்ட். ஓகே, ஷெஃபீல்ட் எல்லாம் வாய்ப்பே இல்ல, ஃப்ரீயா ஓடி. எனக்கு நீ சொல்றத பார்த்தா எனக்கு வந்து என்ன தெரியுமா வந்து அவெஞ்சர்ஸ்ல அவன் சொல்லுவானே டோன்ட் டு தட், டோன்ட் கிவ் மீ ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரமி ரெண்டர் சொல்லுவானே, எனக்கு அதான் ஞாபகம். ப்ரோ ஆர்சனலோட சீசனே அப்படிதான் ப்ரோ இருக்கு. நம்ம we are playing Crystal Palace next. We haven't won against Palace in the last 8 outings, I want to say. Crystal Palace நம்மளுக்கு என்னைக்குமே குட்டிச்சாத்தான்டா. அவங்களோட ஆடவே தெரியாது நமக்கு. Crystal Palace, Southampton எவ்வளவு சுத்தமா இருக்கு. கம்பேக் விக்டரி ப்ரோ இந்த சீசன் சவுத்தாம்ப்டனோட. சவுத்தாதான் அது யூசுவலா ஆட தெரியாது. டேய் 4-0 கிறிஸ்மஸ்ல தோத்தோம்டா அடி, அதெல்லாம் சொல்லாதடா. ஓ யா, ஐ ரிமெம்பர் அந்த கேம் தானே பர்ட்ரன் தானே அந்த கோல் அடிப்பான், ஒரு கிரேசி கோல் ஒன்னு. போற வரவெல்லாம் கோல் அடிச்சான் அந்த மேட்ச்ல. நீ கோல் அடிச்சா சோதாவா இப்படி கேட்டா என்ன சொல்றது? அந்த ஃபர்ஸ்ட் கோல் தான் பர்ட்ரன் அடிப்பான். எங்க இருந்தோ பர்ட்ரன் தான் நினைக்கிறேன், எங்க இருந்தோ அடிச்சான். செக்குக்கெல்லாம் க்ளூவே இல்ல. ஷிட், அந்த சீசன் தான் நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைச்சு போன சீசன். இன்ஃபேக்ட் அப்ப அந்த கேம் அப்போ இவர் டாப் டேபிள் டாப்பர். ஆமா, கிறிஸ்மஸ்ல நான் வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா கிறிஸ்மஸ் என்னோட வைஃபோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் டைம். அப்போ ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க. நான் அந்த கேம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கோல் போக போக எனக்கு வந்து நான் குவைட் ஆயிட்டே போறேன். கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி வர இருக்கிறவங்க எல்லாம் என்னாச்சு அரி ஓகே என்ன பேசுறது இதுக்கு மேல பப்ளிக்கா அவமானப்பட வேண்டியிருக்கு. எனக்கு கல்யாணம் நடந்த அன்னைக்கு ஆர்சனல் வந்து கிறிஸ்டல் பேலஸோட 3-0 தோத்தோம். அன்னைக்கு April 10, 2017. நானும் எந்திரிச்சு ஸ்கோரை ரிஃப்ரெஷ் பண்றேன். ஆர்சனல் 0-1, 0-2, 0-3 போதும், இதுக்கு மேல நான் பாக்கல, விட்டுருங்க. எதெல்லாம் சகிச்சுட்டு இருக்கோம் பாரு நம்ம ஹாஸ்டலுக்காக. அது கரெக்ட் தான். இதுல எனக்கு வார்னிங்லாம் வந்துச்சு கல்யாணம் முன்னாடி என் ஒய்ஃப் கிட்ட இருந்து. கல்யாணம் அப்போ நீ போன் நோண்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்படின்னு. 3வது கோல் பண்ணதுக்கு அப்புறம் இனிமே நோண்டலையே. ஏதோ இப்போதைக்கு வந்து நம்ம 2 மேட்ச் அப்கோர்ஸ் வெஸ்ட் பிராமோட ஜெயிச்சுதான் ஆகணும். வெஸ்ட் பிராமோட்ல நம்ம ஜெயிக்காம தானே அப்ப பேசாம இந்த சீசனுக்கு வந்து பேசாம இப்பயே வந்து கதவை மூடிட்டு போயிடலாம். வெஸ்ட் பிராமோட ஜெயிச்சோம். அப்கோர்ஸ் கதை மூடிட்டு போறதுலாம் பெரிய இது. இப்ப சீசன் எண்ட் ஆயிடுச்சு, நான் விளாடுறேன் நானு. இப்ப எப்படி இருந்தாலும் வந்து செல்சியோட ஒரு மேட்ச் ஜெயிச்சோம். எக்ஸ்பெக்ட் பண்ணியா நீ செல்சியோட ஜெயிப்போன்னு சொல்லிட்டு? நான் செல்சியோட டிரா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஜெயிப்போன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவே கேம்ல டிராவா? ஆமா, அவே கேம்ல ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ டிரா. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, as much as this season has been massively inconsistent, the one thing we have done really well is நம்ம so-called top 6 sides oda we've in the 5-4-1 block we've executed really well. The first game against United at Old Trafford. In fact, in the week midweek and the game க்கு அப்புறம் எனக்கும் குஹனுக்கு ஒரு பெரிய ஆர்குமெண்ட். குஹன் வந்து what are you trying to achieve by playing this kind of football அப்படின்னு கேட்டான். Like the only thing that I want to ensure in an away game is I don't concede a goal. And even though we tried our best to concede a goal, the Mariyoட pass Havertz எடுத்துட்டு போய் he'll fluff it. Again number 72 மில்லியனுக்கு நம்ம பெப்பேக்கு புலம்பறோம்னா exactly இருக்கணும் சீரியஸா நிறுத்தாம போறோம். பட் எனக்கு இதுதான் புரியல. பெப்பே வந்து அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க 72 மில்லியனுக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு. Statistically he has outperformed Havertz and Werner put together in the Premier League in their first season versus Pepe's first season.
which it's 150 million versus 72 million, twice the amount of production for a 72 million player. I don't understand this double standard at all, but that's neither here nor there. Anyways, now on the game la, as soon as the Havertz miss appo, I actually thought, okay, இந்த கேம் நம்ம அடி வாங்க தான் போறோம் போல இருக்கு அப்படின்னு. பட் அந்த கோல் நம்ம ஸ்கோர் பண்ண பிறகு the amount of pressure that we அந்த saw, கோல் நம்ம ஸ்கோர் பண்ணல, அந்த கோல் நம்மளுக்கு வந்து தாரவாத்து கொடுத்த பிறகு அப்படி சொல்லு. ஓகே, அந்த கோலை நம்ம கிஃப்ட் பண்ண பிறகு இன்ஃபேக்ட் அந்த கோலே நான் ஐ தாட் ஸ்மித் ரோ மிஸ்ட் இட். அவன் அடிச்சப்போ ஆங்கிள் வாஸ் டேக்கிங் இட் அவே அண்ட் அவன் பெண்ட் வந்து வெளியே வேற போகுது. டேய் என்னடா பண்ண? எக்ஸாக்ட்லி, நான் அவ்வளவுதான் அவுட். டே அவனே கையில கொண்டு குடுக்குறான்டா, இதை தட்டி வெளியே தள்ளுறீங்களாடான்றது எனக்கு ஒரு நிமிஷம் அது செம்ம காண்டு. பட் அது உள்ள போயிருச்சு எப்படியோ. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல their first shot on target came around the 80th minute. Like I understand Chelsea full-ஆ press பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. But if you analyze their game, press எதுவும் பெருசா இல்லவே இல்ல. அப்படியே சும்மா இப்படியும் அப்படியும் பெண்டுலம் மாதிரி ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விங் பேக் ஒரு ரன் பண்றான், கிராஸ் பண்றான். இந்த ஈர வெங்காயத்தை தான் நம்ம எவர்டனோட இந்த ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் எவர்டன் கேம்ல பார்த்தோம். ஒரு 25,000 கிராசஸ் போட்டுக்கிட்டே இருந்தோம், ஒண்ணுமே யார் மண்டலையும் படல. இந்த இப்ப சாஃப்ட் டைம்ல சப்ஸ்டியூஷன் எல்லாம் பண்ணாங்க, கேலம் ஹட்சனோட எல்லாம் கூட்டு வந்தாங்க. அவன் டான்ஸ் எல்லாம் ஆடுறான், நல்லா பால் எல்லாம் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எதுவும் பெருசா பண்ண மாட்டீங்கப்பா. One thing I was really impressed of was Tierney's defense on the left side. Although all of the attack was coming down his flank, he locked that down perfectly. And not only that, every time when we had like an outlet, he was the first person to run out as well. I see why Tierney is like had so many injuries in his career, because that guy literally leaves it everything out there. Yeah. ரொம்ப high risk high reward தான் போறான் அவன் பயங்கரமா. every tackle that he goes in. நீ நல்ல பாயிண்ட் கொண்டு வந்த about Tierney வந்து பண்ணினது வந்து லெஃப்ட்ல வந்து it is very useful சொல்லிட்டு. And mind you, he was not played, Xhaka was not playing either. But right, Gabriel வந்து it seems like ஒரு மாதிரி ரொம்ப ஃபேட் ஆன மாதிரி இருக்கு. I don't know if his COVID could be the reason or if his first season blues could be the reason. But அந்த இனிஷியலா ஒரு first set of game before his COVID, Gabriel was a very different player. Like he couldn't put a foot wrong. ஒரு எனக்கு என்ன தப்பு பண்ணின மாதிரி தெரியல, பட் அந்த ஒரு கேம்ல ரெட் கார்டு வாங்குவா இல்லையா, அந்த ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் it has all been downhill for him. I've never seen him put in like a good performance yet. So இது என்ன ரீசன் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. I think it's just that growing pain. Basketball வந்து there's this thing called a rookie wall அப்படின்னு. There are these rookies who first yearல வந்து அப்படியே ஸ்டார்டிங்ல சும்மா சூப்பரா ஆடுவாங்க, அதுக்கப்புறம் மிட் சீசன்ல வந்து அப்படியே ஒரு ப்ரொடக்ஷன் will fall off a cliff அந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க் நிக்ஸ்ல இமானுவல் குவிக்லின்னு ஒருத்தர் இருக்கான், he's a rookie. And startingல he was really good. என்னடா இப்படி ஒரு பிளேயரை நமக்கு வேணும், அதுவும் 23rd பிக்ல வேற ஆர்சனல் பிக் பண்ணி ஆர்சனல் அனிக்ஸ் பிக் பண்ணி பெரிய ஸ்டீல் அப்படி இப்படின்லாம். திடீர்னு பார்த்தா தூக்கி வீசுறான், எதுவுமே உள்ள போக மாட்டேன் இந்த பாஸ்கெட்டுக்குள்ள. So அதே மாதிரி one thing we have to keep in mind is Gabriel is 21 or 22. He's still very young and he's got tremendous upside. For all என்னன்னா ஓகே, எனக்கு நீ சொல்றது புரியுது, sorry to cut you off, but என்னன்னா வந்து high quality opposition, like bigger opposition oda he seems to be struggle a lot more. அவன வந்து it seems like he's not able to impose himself on the game. It is more worrying because we do not have a defined right center back. நமக்கு இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் வந்து ஹோல்டிங் தான். ஹோல்டிங்கும் இவனும் சேர்ந்து ஆனாங்கன்னா என்னைக்குமே வேலைக்கு ஆகல. Plus holding cannot be a first center back for a club that has the ambitions that we have. So இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம சலிபான்னு ஒருத்தனை வச்சுட்டு இருக்கோம், நம்ம தான் ஹைப் பண்ணிட்டே இருக்கோமே தவிர்த்து we have never seen him play in this league. So இது போற பட்சத்துல நம்ம நெக்ஸ்ட் சீசன் டிஃபென்ஸ்க்கு என்னதான் இருக்கு, இல்ல anything to be positive about or anything to be happy about? I think we can take massive satisfaction from how holding has improved this season. If that is any indication, that he has not reached his ceiling and he can go further, he's going to be a really pretty good defender. But remember, Koscielny வந்து first league la vandappo he conceded the most number of penalties in like a 2 or 3 year period when he was starting center back for Arsenal. And Koscielny went on to become a club captain, one of the best defenders in the league. That is club Koscielny club captain ஆறது அந்த நேரத்துல வந்து நம்ம club captain ஆறது ஒரு பெரிய விஷயமா சொல்ல மாட்டேன். ஆள் இல்ல. Plus கரெக்ட் தான் நீ சொல்லு. Okay, yes, I agree that Koscielny went on to become one of the better defenders in the league, but
he never had like consistent seasons that, you know, and the ஒரு Mertesacker and Koscielny partnership ஒன்னு வந்து like they do and Chesney clean sheet record வாங்குவானே 16 clean sheets 2012 golden glove win பண்ணோம். அதுதான் அதை தவிர்த்து I don't remember one season where either him or Mertesacker for that matter were extraordinary. Like ஒரு the level that we want to be in the top 4 அந்த level இன்னைக்கு இருந்த மாதிரியே எனக்கு வந்து தோணல. அதே பாயிண்ட் தான் எனக்கு ஹோல்டிங்க்கு வந்து partly it's the blame is on the sorry so partly the blame on it is also on the way style of football we played and how much protection we had behind, the kind of goalkeeper that we had, and Chesney after the 2012 season even he had like a massive drop in form, so much so that he was dropped from the squad and eventually sent out unknown and everything. Ipo the thing here is, and plus keep in mind between Koscielny and Mertesacker it's not like both of them were really quick and on the speed factor illa rendu perkittiyum. Ipo வந்து the kind of defenders that we have, Gabriel has pace and Holding he doesn't have pace but he reads the game slightly better than what Gabriel does and he's able to snuff out the attacks better, and if Holding can do that more consistently in everything சொல்றேன்னா 2 goals that Holding was really culpable this season, one against City when Sterling would score a header and the second one against Liverpool when Diego Jota would score the exact same goal. And the rendu goal if he had not conceded those 2 games the outcomes could have been different, and both of them were the first goals of the game, and after that we were kind of having to chase the game against a very huge opposition. And the mistakes alone, if Gabriel if Holding can remove, he's going to be a really top center back. Gabriel சொல்றேன் நீ இல்ல Holding சொல்றேன். Holding do you still believe that Holding is good enough to be first choice? So he's not just to compare பண்ணி பாப்போம், like Holding would he replace anyone in any of the other top 6 or top 8 teams? Let's look at this. Victor Lindelof, do you rate him higher or lower than Holding? About the same. Yeah, let's look at Chelsea. Chelsea are playing a back 3 but actually Lindelof on the he can be so much better than Holding at times. And Lindelof ku manda seriyilla, he's very foul prone, he's not disciplined. I can teach that to Holding, and Lindelof is I think he's a lot more older than Holding if I remember correctly. I thought they were the same age. Anyways, let's look at Chelsea la vande they have Zuma, Christensen, Rudiger. Maybe I would say same as like Christensen or Zuma. Yeah, the Rudiger vande for all the hype he had when he moved from Germany to England சுத்தமா எதுவும் இல்ல. லைக் இந்த சீசன் நல்லா பண்ணிருக்கான்ல Rudiger. He's been performing well this season. After Tuchel took over, yes, he never got not a big showing in Lampard's tenure, and for 3 defenders oda they're playing more safe football than anything else, which is evident by the fact the number of clean sheets versus the number of shots on target and goals that they've created so far. Okay, then let's look at Tottenham. Tottenham oda current center backs Sanchez, Dyer and Alderweireld. I'd probably rate Alderweireld slightly higher than Holding, but Dyer and Sanchez were not even close to Holding. Dyer alla rate panna maata center back. I think apart from City, Holding would slot into the starting 11 of any other center back combo. Liverpool? I mean, Van Dijk. Other one is Joe Gomez. Matip irukalla. Yeah, but Matip he's ஒரு சீசன் ஃபுல்லா விளையாடி எனக்கு ஞாபகமே இல்ல கடைசியா எப்ப விளையாடுனா அப்படின்னு. Okay, anyways, let's take Liverpool and City for that matter. Without barring those 2 teams, 18 teams la Holding ranks very high in at least one of the center backs. But அவன first choice வெச்சு ஒரு சீசன் குள்ள தைரியமா போக முடியும்ங்கறியா நீ? இல்ல. அதான் நான் கேக்குறேன், நம்மளோட ஆம்பிஷனுக்கு அவனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸை வெச்சு உள்ள போனா வேலைக்கு ஆகுமா? So what is the other option? I don't know the other option. Then I have a problem. Like other option is an uncapped Saliba. Right. Other option is an uncapped because Lewis is leaving. So other option definitely வந்து மாரி வந்து ரைட்ல ஆடுவானா தெரியல. Gabriel கண்டிப்பா ஆட மாட்டான், அவனை பார்த்தாலே தெரியுது ரைட்ல ஆட மாட்டான். Right. Or the other option is trying to utilize resources what we have is playing a 2-man midfield.
two-man midfield pivot instead of just the lone party. Mm. So that will kind of shadow some of the mistakes that Holding can make, will make, and also give that pace and that man cover that Holding needs. பட் நீ சொல்றது இந்த பிவட் பார்ட்டி வந்து இப்போதானே ரீசெண்டா ஒரு 2-3 கேம் வந்து நடந்துட்டு இருக்கும். தட் டு ஜஸ்ட் பிகாஸ் லைக் ஜாக்கா இஸ் நாட் அவைலபிள். ஜாக்கா அவைலபிளா இருந்தா ஜாக்கா தானே வந்து உனக்கு வந்து he'll be the one defending. And look at our defensive record this season. We've conceded. Which Shaka is like now. In fact, I'll go on to say that Shaka has been the most improved player this season. Absolutely. Most improved. Like best player na, yeah, probably Saka, but most improved player na, definitely Shaka. The point is, you have the body of work that is there that shows you we can improve as a side with Holding as one of the centre backs, and you have some really good defensive midfielder as well. Okay. So somebody like Bissouma or Sanderberg would fit in very well. Like the kind of work that McTominay does right now, Matic used to do. That is the kind of player you need in front of Holding. Okay. ஏன்னா அந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 5 பேர் வெளியே போறாங்க. we have been linked with the host of names. But before that, இந்த கேம்லயே வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. பின்னாடி இருக்கிற ஆளை பத்தி தான் திடீர்னு வந்து like when he was subbed off and everything, things like வந்து it didn't seem like there was a lot of ஒரு பாசிட்டிவாவே இல்ல அந்த விஷயம் எல்லாமே. அவனை சப் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எதுவுமே பாசிட்டிவா இல்ல. இன்ஃபேக்ட் அது எனக்கு ஏன்னு புரியல, என்னன்னு புரியல. பட் லைக் எவ்ரிதிங் சீம் லைக் வெரி நெகட்டிவ். மேபி கேமரா அவன் மேல ரிப்பீட்டடா ஃபோக்கஸ் பண்ணினதுனால இருக்குமோ, எனக்கு என்னன்னு தெரியல. பட் அவன் சப் ஆஃப் பண்ண நேரத்துல இருந்து அவன் எண்ட் கேம் முடியற வரைக்கும் எவ்ரிதிங் வித் அவுபாமெயாங் வாஸ் நெகட்டிவ். I don't know why that happened, but I don't think that is good for the future. Any thoughts on that? To be honest, I wasn't really worried. The way Auba was reacting, he looked, to me at least, he looked like a player who was disappointed in being taken out. And it was not because he was lashing out at the manager. More so, he was frustrated about the kind of game he had. I thought Aubameyang really wanted to score a goal, and he couldn't, or he didn't get that opportunity, which is partly tactical and partly there was not much that he got in terms of supply to score anyways. And I think that is what led him to be visibly frustrated. And to be fair to Aubameyang, he wasn't like throwing a tantrum on the sidelines as much as the cameras were panning on him and அவன வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது அதை பார்க்கலாமோ அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. But he was really mature about it and he went about it the right way. I don't see it being a distraction. I just think that he wants to score goals and he recognizes that he's not been able to. He's frustrated about it. That's natural. True. But in that maybe like நம்ம வந்து இந்த விஷயம் நடந்ததனால maybe we're looking at it through a big magnifying glass. But if you think about it, டாட்னம் கேம்ல வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணாத அந்த கேம்ல இருந்து இது வரைக்குமே நிறைய பாசிட்டிவான விஷயம் either about him or around him நடக்கல. Even when his press conference of course he owned up, he said like I have not played as well as I would like to, plus he's had the malaria and everything. But எனக்கு என்னன்னா வந்து the way in which we are playing, the football we are playing is definitely not of the highest quality. அது வந்து பாக்கிறதுக்கு maybe sometimes efficient-ஆ ஓசில எப்படியா efficient-ஆ ஆயிடும். அந்த செல்சி கேம் மாதிரி ஓசில ஒரு efficient-ஆ கோல் போட்டுரும். Okay, but apart from that, the football that we've been playing, in spite of the quality we have, has not been pleasing. பாக்கிறதுக்கு ஒன்னும் அழகால இல்ல. Agree. So in the approach and the way that we have been setting up and playing way more defensively without progressing anything forward, obviously வந்து players oda mentality லயே அது ஒரு மைண்ட் செட்லயே ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? We are supposed to be a big club. நம்ம வந்து every game வந்து இப்படி சேஸ் பண்ணிட்டு வந்து ஆடிட்டு இருக்க முடியாது. லோ பிளாக் ஆயிட முடியாது. The question என்னன்னா, as a captain, would have Aubameyang had any issues with this? And that is probably reflecting in there. எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். பட் ஆனா நான் இது வந்து when team is performing, you easily like you don't like really look at the cracks. ஏன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்னால வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்ப எல்லாமே பேப்பர் ஓவர் ஆயிடும். அதே சமயத்துல வந்து நல்லா அட்டென்ஷன் போட மாட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து அட்டென்ஷன் ஜாஸ்தியா இது மேலேயே வருது. பிளஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறப்போ, so is it like him and the team sort of telling the manager that they are not happy with the way in which they are playing? Because output வர மாட்டேங்குது யார்கிட்ட இருந்தும். லைக் இப்ப அவுட்புட் யாராவது ஒருத்தர் கிட்ட இருந்து வந்து ஒரு சேவியர் இருந்தா கூட நம்ம சொல்லலாம், ஓகே
டீம் ஒர்க் பண்ணுது ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவுட்புட் வந்து கன்சிஸ்டன்டா அவுட்புட் கொடுக்குற மாதிரி நம்ம கிட்ட ஒரு பிளேயர் இந்த சீசன்ல சுத்தமா இல்ல. எனக்கு அதுதான் வந்து எனக்கு புரியல. லைக் இஸ் சம்திங் ப்ரூவிங், அதுதான் எனக்கு புரியல. Something brewing within the dressing room அந்த மாதிரியா? I don't know. And ஓவராலா டோட்டலா நான் சொல்றேன். எனக்கு மெயினா என்னன்னா கேம் பிளே. பிகாஸ் teams வந்து usually players வந்து if they're not playing attractive football and they're playing like a football that is similar to what like a 15 to 20 team on the table plays, that's not the kind of football that you have to be playing. So that could also be because players want to see results. Obviously Aubameyang wants to score goals and Pepe wants to score goals, Lacazette wants to score goals. If nothing is coming out of how we are playing, given all our frailties and like all that, in spite of all that, we should be scoring better and we should be doing more. அதுதான் எனக்கு புரியல. Correct, we should be doing better, but somebody like Aubameyang would also realize the squad, the quality of the players surrounding him, and when he doesn't get that supply and when he's not getting those chances being created like it was last season, combined with his poor form as well, there's not much of there is a lot of blame to go around and not a lot of accountability. So எனக்கு வந்து if Aubameyang, I'm not speaking for Abba இங்க, and if இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். if Abba is நான் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா நடந்தா இத பத்தி எல்லாம் பேசவே மாட்டோம் நம்ம. எல்லாமே வந்து நல்லா கேவலமா போகுதுங்கிற ஒரு ரீசனால தான் நம்மளே தோணுது இப்படி நடக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ. இப்படி பண்றதுனால it only, if Aubameyang is going to throw a tantrum over it, it only goes to show how selfish and childish he is, but which I don't think is what is happening, and I think he's handling it much better than and how he's being portrayed as. And adu vandu I think if that is the truth in terms of him handling it maturely, then that is really commendable. Now you saw last year when the way we crashed out against Olympiacos, Aubameyang scored the go-ahead goal and he would miss the winner. Right. And that you can do one of two things. One, you could just let that ruin your season completely, but he put his hand up and took us through an FA Cup. So that's pretty much what he has to do again here. This season, there's nothing much left to do here, but doesn't mean that the next 2 years that he's going to be an Arsenal player. There is nothing much he can do ever. And it also is imperative that we improve the squad. Like we definitely need a center attacking midfielder. Either Odegaard comes back or you buy Buendia or OR. But you need that person behind Auba to play Auba through. Right. எனக்கு வந்து இப்போ என்னன்னா the more and more I see it, since like of course we did have to give him the contract at that point, but I don't think we were really in a point to buy a Ferrari. We were definitely not in a position to buy a Ferrari, and we bought the Ferrari and we have to like go with it even if it doesn't perform. Let's look at it this way. First, when Pep Guardiola took over City, there was a lot of rumblings about how him and Aguero were not getting along, and Aguero was going to be sold. 3 வருஷமா சொல்லிட்டே இருக்காங்க Aguero sold, going to be sold. இப்போ இந்த வருஷம் தான் they finally they're parting ways with him only because he's really old and they don't want to offer him an extension. But the parallel I'm drawing here is with Arteta again. High profile striker for the club. First season they're not getting along. The first half a season they kind of got along well. They got us an FA Cup, but first full season it has not been all sunshine and roses. And we'll see what happens next year. I am of the firm belief Arteta is the right man to take Arsenal forward. And if I'm wrong, we'll know that by December this year. Yeah, I mean, like first 10 games la therinjirola where we are going. Right. Whatever happens. That's another thing. So next season, இப்போ வந்து இனிமே இந்த சீசன் பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா எபிசோடுமே ஃபியூச்சரை பத்தி தான் பேச போறோம்னு நினைக்கிறேன். யார் என்ன ஜெயிச்சாலும் நம்மளுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை. So everything would just be like something to take forward for the future. அதுலதான் இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் எனக்கு நான் பார்த்துட்டே இருக்கிறப்ப ரைட்ல வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் வருது that Daniel Ek did make an offer to the Kroenkes this week, which included fan representation, golden share for the supporters, and it seems Josh said we don't need the money. So it seems like that's the end of the Spotify bid. And the speculation எல்லாம் இதோட ஓவர் நினைக்கிறேன். இதுக்கு மேல நீ காசே வேணாம்னு சொல்லிட்டான்னா அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ளோ தானே. லைக் we don't want to சொல்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட.
So we are going to continue with the Chrome case. Fun times. So அடுத்த KSC கிட்ட தான் நம்ம வந்து நார போறோம் கொஞ்ச நாளைக்கு திருப்பி. பட் பாப்போம் இது எப்படி போகுதுன்னு பாப்போம். He said he respects the decision and he will remain interested. So அது புஷ்னு போனாலும் திடீர்னு இப்போ வந்து கண்டிப்பா வந்து ஒரு டிரான்ஸ்பர் செஸ்ட் ஒன்று வரும். ஆஸ் யூசுவல் நம்மளுக்கு டிரான்ஸ்பர் செஸ்ட், அந்த செஸ்ட் நம்ம பல காலமா தேடிட்டு இருக்கோம்ல, அந்த 200 மில்லியன் வார் செஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூசுவல் வாய விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் இப்ப இந்த மேட்டர் என்னன்னா வந்து பல பேர் வெளியே போறாங்க. லைக் 5 சீனியர் பிளேயர்ஸ் வாண்ட் டு லீவ் த கிளப் அப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு 2-3 பப்ளிகேஷன்ஸ்ல வந்துச்சு. லண்டன் அஃப்கோர்ஸ் இப்போ ஐ திங்க் ஃபெப்ரிசியோ ஆர் ஆன்ஸ்டீன் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ரெமானோ ஆன்ஸ்டீன் ரெண்டு பேர் ஒருத்தர் கூட போட்டுருந்தாங்க இந்த மாதிரி 5 players want to leave. அந்த 5 players வந்து ஆப்வியஸ்லி லைக் few names are very obvious in there. லூயிஸ்லாம் வந்து we knew that he was, unless the club gives him an extension, he was not going to be particularly keen on signing one. அந்த மாதிரி அது தெரிஞ்சது, and we didn't want the club to give him one either. அது மிச்சம் இருக்கிற 4 பேர் வந்து லைக் the account varies. It's either like Willian, Xhaka, like 4 people amongst these guys: Willian, Xhaka, Leno and Bellerin, Lacazette. Bellerin la போறான்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, முதல்ல தெரிஞ்சிச்சு. பட் இந்த இப்போ நீ வந்து இதுல எனக்கு வந்து of course Lewis and Bellerin நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டெஃபினட்டா சொல்லலாம் they are leaving சொல்லிட்டு. பட் இந்த லெனோ wanting to leave வந்து இப்போதான் ரீசெண்டா சூடு பிடிச்சிருக்கு இந்த ரூமரே. ஜாக்கா ஆஃப் கோர்ஸ் காலங்காலமா நான் போவேன்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்து வச்சுட்டு இருக்கோம் அவனை. அப்படில இந்த வில்லியன் வந்து லைக் ஐ வுட் லவ் ஃபார் ஹிம் டு லீவ், பட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஹேப்பனிங். பட் இதுல வந்து எதெல்லாம் நடக்கும், இந்த 6 பேர்ல எவ்வளவு பேர் போவாங்க, எதெல்லாம் நடக்கும்னு வந்து கன்ஃபார்ம்டா சொல்லலாம் நினைக்கிறேன். Bellerin for sure. Lewis போயிட்டான். Between Lacazette, Xhaka and Leno, if I were to put my money, I'm probably gonna say Xhaka is the one who's staying. I don't know if we'll cash out on Leno and Lacazette depending. Lacazette வந்து I thought I saw yesterday or day before they offered him a 1-year extension to his current deal, which is expiring next year. So which means he'll be with us for 2 more years. If that is true and that happens, then that means Nketiah is probably getting sold. Oh yeah, Nketiah is getting sold for sure. And midfield வந்து I think we'll be able to convince Xhaka to sign another contract. Xhaka is 28 நினைக்கிறேன் now, so it's probably going to his last monster contract. And மத்தபடி last monster contract னா அவனுக்கு 250k per week கொடுத்து வைக்க போறாங்க. Like it depends. Like midfielders who are not scoring midfielders, like defensive midfielders, historically haven't been able to command that much money. You need to be able to score or be both ends of the pitch really visible, or one end, if you are visible, it has to be like an attacking position. That's what that has dictated contractual or the salaries that you get. But anyways, from those 5, Lewis is gone. Bellerin is gonna go for sure. Leno probably, I think he might go. But if Leno ponana, then we'll definitely need 2 goalkeepers rather than exactly. That's problem. நம்மளுக்கு வந்து like இப்போ the way in which I see it, there are like some dispensables for sure. இந்த 5 பேருமே dispensable தான், 5-6 பேருமே dispensable தான் இல்ல. But the current situation that we are in right now, probably the most dispensable are like Lewis and Bellerin. Of course Bellerin வந்து we need an upgrade. அதனால செபாயோஸ் எல்லாம் நான் கணக்குல எடுத்துக்கல because Ceballos is going to leave anyway. Odegaard நம்மளுக்கு தெரியல. Odegaard also we don't know if they are going to sell him to us. So இப்படி பார்த்தோம்னா வந்து like it looks unlikely if Zidane is going away. Exactly. So இப்ப நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா வந்து டீம் யூசுவலா சொல்ற மாதிரி பல ஓட்டைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஓட்டையா தான் நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த லெனோ, Xhaka, Lacazette, இவங்க கிளம்புறதெல்லாம் வந்து if it is put off by another season, that would be great considering like the other places that we need to fill. So the other places that we need to fill are like we are also being continuously linked with a lot of players. goal வந்து Unai Simon ஆரம்பிச்சு லெஃப்ட் பேக் பெர்ட்ரண்ட், ரைட் பேக் வந்து எமர்சன் ராயல், அவன் இவன் ஹக்கீமின்னு வாரத்துக்கு ஒவ்வொரு பேர் ரைட் பேக் ஆடுறியாப்பா வாரத்துக்கு ஒருத்தர் அப்படிதான் வரும். நம்ம டிஃபென்ஸுக்கு வருவோம். டிஃபென்ஸுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ரைட் பேக் தான். பட் மிட்ஃபீல்ட்ல தான் நம்மளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஓட்டையே மிட்ஃபீல்ட்ல தான் வரப்போகுது. we have a huge exodus of players. Of course நம்ம இவெல்லாம் ஆடல. நம்மளுக்கு ஏஎம்என், வில்லக், நம்ம 4 மிட்ஃபீல்டர் நம்மளுக்கு ஆடல. ஏஎம்என், வில்லக், நம்ம டோரேரா, குண்டோசி, அவங்க 4 பேர் ஆடல நம்மளுக்கு. கரெக்ட். சோ இப்படி இருந்தாலுமே நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்பர் மிட்ஃபீல்டர்ஸ்னு பார்த்தா ஷாக்கா, பார்ட்டி,
Elneny. இவன் மூணு பேர் ESR ஒரு number 10. So obviously we need at least another couple center midfielders and like ஒரு number 10. நம்பர் 10க்கு நம்ம என்ன பண்ணாலும் ஓடகார்ட், நம்ம அதான் சொன்ன மாதிரி ஓடகார்டுக்கு எந்த விலைக்கு நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஓடகார்ட் இது வரைக்கும் I think 60 50 to 60 போலாம்னு நினைக்கிறேன். ரியலா 60 நம்ம 60 பண்ணோம்னா do you think we'll have money to buy anyone else? Yeah, we look at the number of people who are going to be gone. Okay, realistic-ஆ பேசுவோம். டொரேராக்கு எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன் if he goes back to South America? 15. South America probably lesser than 15, but if he's going somewhere in Europe, he could get close to 15. Europe, like he wants to go back to Boca Juniors. Correct, but I don't think Arsenal are in the charity business, especially at this point. இல்ல, I agree to that, but like his mom has passed and I think ஒரு டீசென்ட்டா ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. It's likely that he might go on loan, Torreira, with a loan fee. We'll probably save on salary. Guendouzi, AMN, I think are going to get sold outright. எவ்வளவு நினைக்கிறேன்? Hector Bellerin is probably going to get Guendouzi 10 to 15. We got him at 8. He's not like massively improved. ஐயோ, ஒரு காலத்துல அவன் கேப்டன்லாம் ஆக போறான்னு சந்தோஷப்பட்டு he's not massively improved. So அந்த முடிய விரிச்சு விட்டு அவன் ஆடுறத பார்த்து சிலரையா காலத்துல transfer market lists him as 22 million current value. $22 million, which is which is about 18 million pounds. Yeah, that's so 15 to 18 would be realistic. And next in even if we are seriously selling Joe Willock, we should do like an Iwobi / Oxlade-Chamberlain kind of a deal. Only then I can accept seeing Joe Willock leave. Joe Willock வந்து இப்ப வந்து do you want him to leave or do you think he has a future with us? And I think he has a future. In the position la ஆடுவாங்க. எனக்கு I have not been able to understand what his real position is. So when I saw him play for us earlier this season, I thought he could replace Ramsey. That is a huge claim right now and huge shoes to fill. But 5-6 years down the line, that's where I see him. Okay, but do we have 5 to 6 years? No. So he has to like accelerate his growth and probably do that in a year and a half to 2. But if it means that we can do what we did with Iwobi, sell him to Everton for 40 million and invest that money somewhere else. மறுபடியும் நமக்கு எவர்டன் இழிச்சு வாங்கலாம் மாட்டுவாங்கன்னு ஒரு அபார நம்பிக்கையோட நீ பேசுறப்போ கரெக்ட் இல்ல அப்ப இல்ல பட் இப்போ வந்து it's there is body of work like one good thing that has come through the Joe Willock loan is 6 goals in 5 goals in 6 games or 6 goals in 7 games, I don't know. 6 goals in 7 games and he's probably added about 10 to 15 million to his transfer fee. What would have otherwise been a 20 million transfer is now a 35 million transfer. So if it's 35 million and Hector Bellerin got 25 million, those two can single-handedly fund Odegaard's move to Arsenal. Good point. So அப்படி பார்த்தோம்னா வந்து okay, let's assume that Xhaka is going to stay. Partey is staying obviously. அப்புறம் Elneny இருப்பான் and ESR. So 4 midfielder இருப்பானுங்க. 2 midfielder நம்ம அட்லீஸ்ட் வாங்கியா கரெக்ட்டா? Let's assume that we keep Willock. இப்போ either Sander Berge or Bissouma இன்னொரு midfielder. Possibly, of course, நம்ம இவ்வளவு ஸ்பெகுலேட் பண்றோம். Sander Berge is the cheaper of the two. Yeah, Sander Bissouma is 30, I think Sander Berge is 20 or 25 or something. நம்ம இவ்வளவு பேசிட்டு No, his it looks like his fee is like 12 million because of relegation. I don't know how true that is. I don't know how true that is, but I saw something that said Sander Berge's release clause is 12 million because of relegation. 12 million ல இருந்தா நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள வரானே, 10 to 15 பட்ஜெட்டுக்குள்ள வரானே. ஆமா, அதனாலதான் அவனை ரொம்ப ஹைலி கவெட்டடா வச்சிருக்காங்க. நம்ம தொழில் ரகசியத்தை வெளியே சொன்னாங்கன்னா மத்த கிளப் வேற வந்து வேணும்னு கேட்பாங்களே. Plus Sander Berge is a year younger than Bissouma. சோ அது ஒரு அடிஷன் வரும், அந்த ஏரியால ஒரு அடிஷன் வரும். நம்பர் 10 யார் வருவான்னு தெரியல. பட் Odegaard if he's going to be 50 then எனக்கு என்னன்னா Buendia I'm seeing him like he's got like 30 goal contributions this season in the championship.
He's played in the Premier League as well. But புவண்டியாங்கிறது ஒரு கேம்பிள் மாதிரி தானே இருக்கும் அந்த பாயிண்ட்ல. எனக்கு அதுதான் லைக் முன்னாடி வந்து ஓடகார்டு அளவுக்கு புவண்டியால பண்ண முடியுமா? Of course, the sample size is very low, but still இந்த ரியல் மேட்ரிட் டாக் இருக்கிறதுனால of course ரியல் மேட்ரிட் டாக் பார்த்தா நம்ம செவையர்ஸ் கிட்ட ஏமாந்தோம். பட் I think Buendia has shown he can do it, and he has been consistent. It's unfortunate for him that our சுத்தி இருக்கிற டீம் வந்து ஒரு சொத்த டீம். If he can, there is a saying, you can be a really good player on a bad team, but that doesn't mean you're going to be a good player on a good team. But I think with Buendia, he's shown that he can be a good player in a good team as well. He's on a bad team with his performance. He's been called up for national duty now. I think it's really like he can unlock himself playing in Arsenal. So midfield, okay. So forward, midfield இன்னொரு interesting topic. இப்போ நேத்து தான் ஒன்னு பார்த்தேன். Actually வந்து Ramsey seems to be frustrated at Juventus. Lack of playing time, lack of injuries, lack of a lot of things. Do you think there's a possibility of something happening? I doubt it. Ramsey is what, 31 now? I cannot see. As much as I love Ramsey, I would have loved him to have stayed 2 years ago before he left. I don't see that happening, unfortunately. His age, his injury history combined, chance இல்ல. அது என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு வைல்ட் கார்டா இருந்தது. But I don't see that happening. I don't see it. What are your thoughts on Miguel Aziz? Miguel Aziz is like been performing every week. ஏன்னா நம்ம வந்து பார்க்கறது வந்து like I don't see a lot of these age group games. But of course நம்ம ஆர்சனல்ல வந்து நம்ம சோஷியல் மீடியா வந்து ஓவர் டிரைவ்ல ஸ்டீராய்ட்ஸ்ல இருக்கிறதுனால சாதாரணமா யாராவது ஒரு சிரிச்சா கூட வந்து ஆஹா ஊரே சிரிக்குது எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தை ஒரு சில விஷயம்லாம் மிஸ் ஆகாது. அதுல மிஸ் ஆகாத ஒரு விஷயம் of course Miguel Azizோட performance. He's like been performing really well. But எனக்கு என்னன்னா வந்து லைக் I have never seen him with the senior team yet. So basically வந்து எனக்கு வந்து of course he might be like a world beater in 2 or 3 years, but I want to see one good year of him before I can say that he's going to be a world beater. How are you going to see that? When he plays in the first team, cup game, something. Right. Next year, it's already, if we don't make Europa, fixtures coming. We're not going to be able to see him do his thing in the Europa League group stages. Which Europa League, man, I mean, I'm like, at least like for his age, even if he's able to do something in the Carabao Cup or FA Cup, that would be like a good indication. Correct, but that means that Carabao Cup or FA Cup we should be consistently going forward, and because the way the position we finish, it means that Carabao Cup or FA we'll likely get stronger opponents. We'll have to play more rounds because of the position that we are in. I think one extra round for FA Cup and Carabao as well. We got to play one extra round, which means two extra games. But and the opposition might not be like quality Premier League. It will be Championship or League One. But we'll be playing men. So far, correct. Playing amongst boys. So correct. True. Playing with men, that will be a huge difference. அந்த இதுதான் வந்து நமக்கு எடி அதானே ஆச்சு. Eddie was like a whale amongst boys. When he has to play amongst men, he is like a minnow. அதுதானே problem அது இப்போ. Correct. And Eddie, I still feel like he's got good upside in the season. In fact, I think he's added a little more muscle and he looks a lot more sturdier. He's got a slightly bigger frame, but he's a poacher's mentality. He's not an out and out number 9. அந்த மாதிரி இல்லாததுனால that is his downside. If he can build that to his game, nothing like it. Unfortunately, Arsenal are not in a position to help Nketiah achieve his individual goals. If he's able to do it in the next, I guess if he was able to do it in the last season, would have been better. But now he has to do that in a different club. True. So he's definitely leaving. அது ஒரு ரொம்ப obvious தெரியற மாதிரி ஆயிடுச்சு. Now with Balogun signing the contract and with Balogun being the third choice or even second choice at this point, if one of Lacazette leaves, I really don't see Eddie getting any chances at all. So obviously, definitely plus I think the Balogun contract extension might make Lacazette stay for another year, so he can learn from them and eventually become second choice in a year. That is also a possibility that I see happening. Main matter. So now let me ask you this though.
சொல்லு. we have in the front la வந்து wingல especially looks like Martinelli is going to play on the left wing at least for the near future. So let's assume for this conversation that Martinelli is a winger. Wings la வந்து we got Martinelli, Pepe, Saka, Willian and Reece Nelson. The curious case of Reece Nelson, அதுக்கு தான் அடுத்து வரலாம். Yes, 2 people competing for 5 spots. ஏன்னா number 10 is for 2 spots. sorry, 5 people competing for 2 spots. So the number 10 we'll assume it's right now ESRs. And for this conversation, no Odegaard, no Buendia, no Aouar, very wingers da. Who do you think is going to stay? Who do you think is going to leave? I would love for Willian to leave. Honestly, I would love for Willian to leave, but I don't think he's leaving. Realistically, Reece Nelson would probably be sent out on loan or sold, which is not going to be a good decision, but unfortunately, that is what we're going to be doing. That's definitely a நல்ல decision. He's come through the academy, he plays well when given chances, and the only thing right now with current form that Willian has over him is his experience. And பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்து வில்லியன் கிட்ட என்ன இருக்கு எக்ஸ்ட்ராவான்னு எனக்கு தெரியல. Maybe he holds the ball. Yes, as a senior player and 31 years of age, you're supposed to do that. இது வந்து எனக்கு வந்து ஒரு கிறிஸ் ராக்கோட காமெடி தான் ஞாபகம் வருது. I take care of my kids, I pay my bills. You're supposed to take care of your kids and pay your bills. அதுதான் எனக்கு சீரியஸா 31 வயசுல வந்து ஒரு செல்சில இருந்து ஒரு லீக் ஜெயிச்சவன் வந்துட்டு பால ஹோல்ட் பண்றான்னா அது கூட பண்ணலன்னா அவன் இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? சோ அந்த ஒரு do you see similarities between the case of Reece Nelson at Arsenal and Leroy Sané at City? Leroy Sané at City, Leroy Sané வந்து he didn't play much. Yes, but he had more time. I really don't understand why he had to leave. He had more time. He was much correct, but he was frustrated with the lack of opportunities. He said that is probably like a bad agent or bad advice, I would say. You are playing under probably the best manager in the world. You have seen like a guy go from like a good to great, and like, you know, Sterling at one point he was like one of the best players in the league. Of course, he's gone down a bit now, but definitely no denying that. So in the மாதிரி ஒரு situation நீ இருக்கிறப்ப, if you are 19, you should do what like this guy Phil Foden is doing. Phil Foden doesn't get to play. At one point he wasn't getting to play every game. Everybody knew about his talent, but he bid his time, and now he is like avanoda reputation eduvaidu. And where is Sané now? He's at Bayern, not getting chances again. Right. So எனக்கு அதுதான் வந்து okay, Sané வந்து like he made a wrong decision. If we let go of Reece, it will be a wrong decision on our part, in my opinion. ஏன்னா வந்து ஒரு 23-year-old like Reece doesn't have a defined playing style. He creates a lot of chaos. அந்த மாதிரி ஒரு உள்ள பூந்து கலாய்க்கிறதுக்கு ஒரு டெஃபினட்டா தேவை. And Willian doesn't do that. Willian never does that. எனக்கு வந்து Willian வந்து எனக்கு ஆப்போசிஷன் பத்தி தெரியல. Willian ஆடுறப்ப எனக்கு என்னைக்குமே, if I were an opposition player, especially what he's done played with Arsenal, I would never get intimidated. எனக்கு இவன் ரைட் பிளாங்க்ல வந்து ஒரு இது பண்ணா, லெஃப்ட் பிளாங்க்ல வந்தானா நான் ஜாலியா விடுவேன். ஓகே நீ வா, நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். விட்டுருவாங்க. அவனை பார்த்து பயப்படவே மாட்டாங்க யாருமே. Reece Nelson is in the last year of his contract. Oh, illa, 2 years irukku. Contract expires 23. And he's 21 right now. Ideally, what do you think is going to be for him next season? Ideally, I would love to see him go on loan. Honestly சொல்லணும்னா, I would love to see him go on loan. ஏன்னா வந்து as much as I would like Willian to leave, எனக்கு என்னமோ வந்து அவன் கிளம்புவான்னு எனக்கு தோணல. He's comfortable. Okay. Plus he has like two years on his contract left. Yeah, we gave him a 3-year contract. Right. So எவனுமே வந்து இப்ப தீண்ட கூட மாட்டான். அது அபாரமான பெர்ஃபார்மன்சஸ் காமிச்சதுனால எவனுமே தீண்ட கூட மாட்டான் Willian. So okay, so let me play this game then. If Arsenal are in very poor form at December next year or the next season, and Nelson's out on loan, Willian's with the club. Do you think that's the reason Arteta is going to get fired? That would be one of the reasons. Yes, that would definitely be one of the reasons, because இது என்னன்னா வந்து Willian வந்து it is not like other players when they don't perform and like the manager is like saying okay, no, I trust this guy, he will eventually come good. அந்த மாதிரி கிடையாது. It's not a case of Pepe or anything. Willian's case has been obvious. He's not been able to perform. எப்ப கடைசியா perform பண்ணாம? West Bromங்கிறது பயங்கரமான opposition, கரெக்ட்டா? இல்ல அப்படி இல்ல. He started to bloom at the fag end of the season அப்படின்னு எடுத்துக்கிறதா,
that he's going to step up next season abdi solrada, because it was a new setup, and playing at Chelsea for about 7 years and coming to a new setup, it's not always going to be easy. And if I'm going to assume that he's taken a year long settling down period, next year is he going to unlock himself, or next year இதே மாதிரி தான் இருக்க போறானா, எதை நம்புறது? இப்போ ஓகே, இப்போ நீ வந்து ஒரு 32-year-old அன்லாக் பண்ணணும்னு நீ ஹோப் ஜாஸ்தி போடுவியா, இல்ல 21-year-old அன்லாக் பண்ணணும்னு ஹோப் ஜாஸ்தி போடுவியா? 21-year-old அன்லாக் பண்ணணும் தான் ஹோப் ஜாஸ்தி ஆச்சு. ஏன்னா 32-year-old ஆப்வியஸா அவன் எங்க ஆடி இருந்தாலுமே அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்ப்ப. கரெக்டா? கரெக்ட். நம்ம ரீஸ் நெல்சனே நம்ம 18 வரைக்கும் நம்மளோட இருந்து அகாடமி மூலியமா வந்து ஸ்கூல் பாய் டர்ம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு வந்து வேற கிளப் போனானா, at that point you can say okay, this kid is 18, he's played with the national system, அதுல தான் ஆடி இருக்கா, he's never played competitive football at the highest level, age group football தான் ஆடி இருக்கா, so we'll give him time னு கொடுக்கலாம். ஓகேவா? நீ தான் சொன்ன வில்லியன் வந்து 7 வருஷம் செல்சில ஆடி இருக்கான், he's won the league, he's won like FA Cup, யூரோப்பா லீக் எல்லாம் ஜெயிச்சிருக்கான். அந்த பாயிண்ட்ல he should have already unlocked that. அன்லாக்கா சாவி கூட்டு சாவியில திருச்சி எங்கயோ. For that argument I can bring you like 5 different players: Paul Pogba, Havertz, Werner, and the ரெண்டு சீசன் விளையாடின Falcao, Higuain, இவங்கலாமும் like they are world beaters in their own right, but whenever they came to the Premier League, Paul Pogba still they're trying to unlock him. Higuain address account no, Falcao வந்ததும் தெரியல போனதும் தெரியல, Havertz Werneரும் is stinking up the joint like never before. So if from that standpoint, Willian is also somebody who's experienced but he's not able to settle down fast. இருந்துட்டு போட்டோம். நீ சொல்ல இப்ப வாங்கினாங்கல்ல, இப்ப வாங்கின கிளப், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கின கிளப் யாரெல்லாம்? Chelsea United for Falcao, Higuain Chelsea வந்து ட்ரிங்க் வாட்டர் சும்மா உட்காத்தி வச்சு 35 மில்லியன் சும்மா உட்காத்தி வச்சு அவங்களுக்கு ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துரு. நம்ம வந்து அவங்களோட சென்டர்ஸ்ல கம்பீட்டே பண்ண முடியாது. சரியா? ஓகே, பட் Willian was a free transfer ல. ஆமா, நம்ம காசு எக்ஸ்ட்ராவா நம்ம தானே பே பண்ணோம். லைக் when you are a free transfer and you're paying him high wages, you're shooting yourself in the foot right away because you're not going to be able to move the player. You know, that is true. The point is not just about the wages alone. The point is, even as like an established player, there is a learning curve to a new when you join. எல்லாமே நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. நீ சொல்ற பிளேயர்ஸ் எல்லாமே பாக்பா வந்து யுனைட்டெடுக்கு திருப்பி வர்றப்ப he was in his mid 20s, கரெக்ட்டா? or like early to mid 20s. same thing with Havertz சின்ன பையன், உனக்கு வந்து வெர்னரும் சின்ன பையன். Falcao of course, Falcao தான் எனக்கு parallel-ஆ தெரியுது. இப்ப Falcao, Higuain இவங்க எல்லாம் சொல்ற பத்தியா, இந்த மாதிரி வந்து other end of 30 வந்துட்டு அட்டுதனமா ஆடி ஹைப் கொடுத்து அட்டுதனமா ஆடுறது, எனக்கு வில்லியன் வந்து அந்த மாதிரி தான் தெரியுது பேசிக்கா. So what has Real Madrid did after paying 130 million for Hazard, we've done it in a free transfer. Yes, நம்ம வந்து free transferல பண்ணிருக்கோம். ஆனா என்ன, அவங்களுக்கு அந்த 130 million அவங்கள இம்பாக்ட் பண்றதை விட நம்மளுக்கு இந்த free transfer நம்மள ஜாஸ்தியா இம்பாக்ட் பண்ணும் நம்மளோட ஃபுட்பால். So I guess after all of this, now my original point was, now and there I would like to have Willian in the squad and have Reece Nelson in the squad as well, and have Nelson play more than Willian. So you don't want to move Willian on? Yeah, I don't want to move Willian on, because moving Nelson away, you're losing a homegrown player. You need that 70. No, I don't. If Willian is not moving, I won't let go of Nelson. You're right. We need a homegrown player. Porta fill பண்றதுக்காக அவன் இருக்கணும் டெஃபினட்டா. Plus he's a good player and it's a position that we are short on and will. Right, exactly. And eventually I see like Martinelli moving to the center in a couple of seasons or so. Definitely அவனுக்கு வந்து he's not someone who is going to hold up play. Definitely. Even with Balogun in the team. Yeah. Yeah, அவங்க ரெண்டு பேரும் தான் கம்பீட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் first starting spot இது. The advantage of Martinelli is that he's also a really good winger, and நீ அவன் ஆடுறதையும் வில்லியன் ஆடுறதையும் கம்பேர் பண்ணாலே உனக்கு தெரியும் like that is what we want and this is what we are getting. ஒரு இந்த வால்மார்ட்ல பட்ஜெட் பென்ல முடிஞ்சு போறதுக்கு அப்புறம் $5 அது ஐயோ மார்டினெல்லி கை விட்டா படாது அந்த மாதிரி தான் இருந்து நான் ஆடுறது இந்த சீசன் ஃபுல்லாவே. So I really hope we move him on. Honestly, like என்ன விட்டேன்னா வந்து I'll keep Leno. ஏன்னா வந்து that is not definitely a position where we need strengthening right away and we need another keeper there. True. Definitely. ரைட்டா? இப்ப வந்து இப்ப ரனார்சன் டெஃபினட்டா அவனை எதுக்கு வந்தான்னு தெரியல, ஏன் போறான்னு தெரியல, அவன் போயிடுவான் கண்டிப்பா. சோ ரனார்சன் தேர்ட் சாய்ஸா கூட வந்து if they're not trusting him, then
I don't know why we let go of Matt Messi in the first place. அவன் தேவையில்லைன்னா இவனை வாங்க மேல அவன் இல்ல மேசி ஒண்டி என்ன நோயர் தம்பியா அவனும் அதான் கேவலமா சொல்றேன். டேய் மேசியே அக்கா இருக்கான்னு வந்து புதுசா சரி கொஞ்சம் பெட்டரா எவனாச்சும் வாங்கினா ருனார்சன் ஒருத்தனை வந்து காத்து அடிச்சா பறகுற மாதிரி இருக்கான், அனிருத் மாதிரி இருக்கான் அவன் பாக்க. அவனை வச்சு நம்ம வந்து ஒரு கோல் கீப்பரா ஓடிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டா Matt Ryan maybe like if they make him like a permanent second choice signing, that would be good. இந்த லோன permanent ஆக்கினா that would be good. So கோல் கீப்பர் அங்க போயிடும். லெஃப்ட் பேக்ல ரயன் பட்டர் தான் திருப்பி லிங்க் பண்றாங்க. வந்தா I think we can take him as a backup left back. I don't think he'll do a worse job than Kolasinac at any point. Yeah, பார் கம்மியா இருக்கறனால எனக்கு அங்க வந்துருவான்னு தோணுது. சென்டர் பேக் downside with Bertrand is he's injury prone. So I mean it's a backup position anyways. Center back, let's leave it for now. Right back la who do you think we're getting? Max Aarons, the Emerson Royal. I think it's going to be either one of the two. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் நம்ம பட்ஜெட்டுக்கு ரொம்ப வெளிய இருக்காங்க. நம்ம மொத்த ட்ரான்ஸ்ஃபர் பட்ஜெட் தான் ஒரு சில ரைட் பேக்கோட விலையாவே இருக்கு. சோ நமக்கு அது ஸ்கோப் பக்கம் போறதுக்கே வழி இல்ல. ஹக்கீம் எல்லாம் 50 மில்லியனுக்கு ரைட் பேக் கொடுக்குற டீமா தான் நம்ம ஏன்டா இங்க இருக்க 10வது இருக்க போறோம் கிளப்ல இல்ல லீக்ல. ஓகே, எனக்கு என்னமோ எமர்சன் ராயல் வந்து பிரைசிங் they said 25 million, so that is a possibility எனக்கு தோணுது. பட் of course தெரியல, we might end up திருப்பி அதே மாதிரி தான் எங்க மேக்ஸ் ஆரன்ஸ் கூட championship they're not getting promoted this time, right? Norwich City. Oh, they are. They've already gotten promoted. Okay அப்பனா அவன் டெஃபினட்டா அவனும் வேலைக்கு ஆக மாட்டான். அவனும் ஒரு 40 மில்லியனுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இங்கிலீஷ் வேற. Yeah, homegrown அந்த இதுலயே போய்டும். எனக்கு என்னமோ ஒரு the likes of Godfrey was cheap when Everton got him. Even the Jamal Lewis அவன நியூகாசல் வாங்குனாங்க. He was also cheap this season. But this season they went down to championship. Now they're coming back. They'll have more money to spend and the price would also increase. So Buendia, is he a good buy at this time? He's bloated. Buendia at 40, I don't think 40 million I don't think he's a good buy. As much as we need there, but Buendia I like how old is he? Mid 20s la Buendia? 24. Okay, even in that case எனக்கு தெரியல 40 மில்லியனுக்கு he would be worth and தெரியல, just because he's proven his goods mainly in the championship. Again, smaller, it is more competent than the league. Championship ரகல பண்ணுவானுங்க, but quality is not the same. Championship வந்து ஸ்பீடு, பிசிக்கல் அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அவங்க கம்பீட் பண்ற காலேஜ் ஃபுட்பாலுக்கும் நம்ம ரியல் ஃபுட்பாலுக்கும் பாக்குற டிஃபரன்ஸ் இன் எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கும் சாம்பியன்ஷிப் இருக்கும். பட் ஆனா சாம்பியன்ஷிப்போட பிளேயர் குவாலிட்டி தான் ஒரே, that's the only thing that is making me think. So I don't know, 40 million அதெல்லாம் வந்து Buendia நான் போக மாட்டேன். Buendia if you're going it should be around 30 million. Buendia would be a good buy. 20 but Awar is also 30 million. Awar 30 million கிடைச்சானா தாராளமா போலாம். But only problem is again Awar has had a shitty season. பயங்கர மொட்ட சீசன் Awar இந்த வாட்டி பிரச்சனை வந்ததுல இருந்து அந்த சீசன் பிரச்சனை. So that is another thing that we have to keep in mind. எனக்கு நம்பர் 10 honestly எனக்கு நம்பர் 10 யாரு வர போறாங்கன்னு தெரியல, யாராச்சும் வர போறாங்களானும் தெரியல. So அது Awar is only 22. Who? Awar is only 22. Yeah, Awar is very young. Awar Odegaard கிட்டத்தட்ட they are all the same age group. Yes sir. எனக்கு ஃபார்வர்ட் லைன்ல தான் யாரு இதுன்னு தெரியல. நம்பர் 10 தான் யாருன்னு தெரியல. ஃபார்வர்ட் கூட I think we'll be letting people go, but நம்பர் 10 எனக்கு யாரு வர போறாங்க யாரு வர போகுதுன்னே தெரியல. ஹோப்ஃபுல்லி எவனாச்சும் ஒருத்தர் அப்படியே வரணும். பிளஸ் நம்ம பேசிட்டு இருக்கிறதுலே அப்படியே வந்து நம்ம பாட்காஸ்டோட பேரை வேற மாத்தணும், அதுக்கு வேற நம்ம யோசிக்கணும். ஆஃப் சீசன்ல பல வேலை இருக்கு போட்டுருக்கு இந்த வாட்டி. நம்ம யோபியர்னு இன்னைக்கு பேர் வச்சோமோ அன்னைக்கு கவுந்தவன் தான் பியர் அன்னைக்கு, அதுக்கப்புறம் எழும்பவே இல்லை. அதனால நம்ம வந்து இப்ப யோ வெளியன்னு வேணா பேரை வைப்போமா? ஆமா, ஏன்னா எப்படி அவன் கவுந்துதான் இருக்கு. யோ வில்லி அப்படின்னு வச்சா போறோம். அட்லீஸ்ட் திஸ் வே நம்ம யாரையும் பலி கொடுக்க தேவையில்ல. ஆமா, பலி கொடுக்கறதா இருந்தாலும் இவனை பலி கொடுத்துக்கலாம் தாராளமா. ஆமா, இப்பதான் யோசிக்கிறோம். சோ அவ்வளவுதான், ஒண்ணுமே பேசல நினைச்சு பல விஷயம் பேசிட்டோம். இன்னும் அடுத்த கேமுக்கு நம்ம ஒண்ணு ஏதாவது பண்ண போறது கிடையாது. அஃப்கோர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. இனிமே வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்னதான். வெஸ்ட் ஹாம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. 15 மினிட்ஸ்ல நில் வெஸ்ட் ஹாம் 15 மினிட்ஸ்ல நில் அது நீ டிராங்கறே நீங்க அதெல்லாம் மனசாட்சி இல்ல. 50 நம்ம எதுக்கு வெஸ்ட் ஹாம் பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கோம்? டேய் இப்போ ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நம்மளுக்கு இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய ஒரே சந்தோஷம் டாட்டரிங்ஹம்ஸ் தான். அதுக்கு தான் நம்மளுக்கு பிளானவே இருக்கணும், வேற எதுக்குமே நம்ம. பட் நம்ம டாட்டரிங்ஹம் பண்ணா கூட we'll go to 7th and Europa Conference வந்துருவோமே. அப்போ கான்ஃபரன்ஸ் ஆடுனா ஓகேவா உனக்கு?
அதுவும் Thursday தான், யூரோப்பா லீக்கும் Thursday தான். It's not like it's going to be a huge எல்லாத்துக்கும் difference. டிஸ்டன்ஸ் தானே காரணம். நம்ம எங்கேயோ Correct. போறோமே. ஆமா, டிஸ்டன்ஸ் ஒண்டி தான் டவுன் சைடு. பட் இஃப் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் மோர் ஆஸ்பெக்ட் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால். சும்மா காசு பார்க்கலாங்கிற பேசிக்கா. கரெக்ட். யா, இப்போ சிக்ஸ்த் பிளேஸ் வெஸ்ட் ஹாம்க்கும் நமக்கும் இஃப் த ஸ்கோர் ஸ்டேஸ் த சேம், it will be a 4-point difference. But Everton and Tottenham will have a game in hand. Okay, 4 points is the same number of teams. பாப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே இது வந்து டாட்டரிங்ஹாம் தான். அது எப்படியாச்சும் நடந்துருச்சுன்னா போதும். பட் வெஸ்ட் ஹாமுக்கு நெக்ஸ்ட் 2 ஆப்போனன்ட்ஸ் வந்து வெஸ்ட் பிராம் அண்ட் சவுத்ஹாம்ப்டன். டாட்னம் வந்து they play Wolves and then they play ஒரு ஷெஃபீல்ட் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். Wolves and Villa and Leicester. ஓகே அங்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. Yes, and Everton also அவங்களுக்கு ஷெஃபீல்ட் ஆடுறாங்க and சிட்டி ஆடுறாங்க. டாட்டரிங் Sheffield, Wolves and City. So basically Wolves and Aston Villa can save our season. அப்ப காசு போட்டு அனுப்ப வேண்டியதுதான். அதுதானே ப்ரோ, ஆஸ்டன் வில்லா காமிச்சிருக்கோம். எமி மார்டினஸ் நம்ம வேலை பாத்துருவான். அப்படியே வந்து இப்ப கிரீலிஷ் வந்தா கிரீலிஷ்க்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 80 million. கிரீலிஷ் எங்கேயாச்சும் ஆரம்பிச்சு ஏதாச்சும் ஒரு அன்கவர்டு ஜெம் எவனாவது கூட்டு வருவாங்க. ஆமா, எல்காசியை கூட்டு வரும். ஆமா, 8 million. எல்காசி got called for Netherlands team, national team. இருந்துட்டு போட்டோம். What difference does it make? No scope. True. I really like this guy. அவங்க டிஃபென்ஸ்ல அந்த டக்ளஸ் லூயிஸ். He is really good. அவனுக்கு கொஞ்சம் மண்டை சரியில்லை, his discipline issues இருக்கு, but he can wiggle out of tight spaces, get the ball out. He distributes very well. தெரியல, பாப்போம். இன்னும் 2-3 வீக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இது நினைக்கிறேன். அட்லீஸ்ட் போற சனியனாவது ஒழுங்கா போய் தொலைஞ்சுனா நல்லா இருக்கும். வரது எது வந்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் வின்டர் பண்ணது கொஞ்சம் பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணணும். திருப்பி இவங்க அந்த அன்வான்டட் இதெல்லாம் புக்ஸ்ல இருந்து தூக்கணும். மெயினா in the season off seasonல do you think our transfers would get completed by mid June, end of June? சான்ஸே இல்ல. வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. எல்லாம் வந்து நடக்க சான்ஸே இல்ல. ஆர்சனல் தம்பி நான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லட்டுமா? ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கும், ஓகேவா? ஒரு எவனா ஒருத்த மொக்கையா ஆரம்பத்துல கூட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெகுலேஷனா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 மாசம் ஸ்பெகுலேஷன் ஓடும். ஒருவேளை அவன் வருவானோ, ஒருவேளை இவன் வருவானோ. இதுல பல பேர்கள்லாம் வருவாங்க. ஹிகுவாயின்லாம் திருப்பி லிங்க் பண்ணுவாங்க. பென்சிமா இஸ் ரெடி டு கம் டு ஆர்சனல் பாங்க. டிபாலா ரூமர் வரலனா that is a poor off season. அதான் பென்சிமா ரூமர் வந்தே ஆகணும் அந்த ஆஃப் சீசன்ல. அப்புறம் இந்த யான் எம்பியான்னு ஒருத்தர் தெரியுமா? இப்ப கூட நம்ம ஒலிம்பியாக்கோ சொல்லுவாங்க. அவன் மிட்ஃபீல்ட ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு அவனை வாங்குவோன்னு கூட சொல்லுவானுங்க. அவன் பென்ஃபிகால தானே இருக்கான். இப்ப விளையாடுமே அவன் கூட. பென்ஃபிகா ஒலிம்பியாக்கோ சொல்ல அவனே லிங்க் பண்ணுவானுங்க. சோ இதெல்லாம் இந்த மாதிரியான பல கொடுமைகள் நடக்கும். சொல்றேன், ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவாங்க ஆரம்பத்துல. நம்மளுக்கு நிறைய ஹோப் கொடுப்பானுங்க. கடைசியில வந்து பட்ஜெட் பென்குள்ள கையை விட்டு எவன் மாற்றானோ அவன் தான். லெட்ஸ் கோ டு வால்டன்ஸ் வால்மார்ட், அவதான். அதுதான் ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஏதோ லைட்டா கொளுத்தி போடுவோம். சோ அவதான் அப்படியே பேசி 1 மணி நேரம் பேசிட்டோம்டா. ஐ திங்க் இதோட அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ். சோ யாருமே இல்லனாலும் நம்ம 2 பேருமே டீ ஆத்தி ஆற விட்டு அது குடிச்சும் தீந்துட்டோம். சோ ஹோப்ஃபுல்லி ஆமா, யோ வில்லிக்கு வருது அடுத்து. யோ வில்லியோட அடுத்த சீசன் பார்ப்போம். பட் அட்லீஸ்ட் இன்னும் 2 கேம் இருக்கு. ஆஃப் சீசன்லயே புதுசா எபிசோட் போட்டு ட்ரை பண்ணுவோம். 2 கேம் இருக்கு. இந்த 2 கேமுக்கும் டெஃபினட்டா எபிசோட் இருக்கும். சோ பாப்போம் என்ன நடக்குது போகுதுன்னு பாப்போம். ஓகே, இதுல ஆஃப் சீசன்ல இந்த மல்டி ஃபேன் எபிசோட்லாம் பண்ற ஐடியா இருக்கு. எவ்வளவு நாள் தான் நம்ம குப்பையை நோண்டிட்டு இருக்குது? அடுத்த குப்பையை நோண்டணும்ல, கூட்டு வருவோம். கண்டிப்பா நம்ம தேடி பார்த்ததுல சிட்டி ஃபேன் எவனும் கிடைக்க மாட்டாங்க. நெய்பர் வேணா சிட்டி ஃபேன் இருக்கான். டாட்னம் ஃபேன்ஸ் நம்ம கூப்பிட மாட்டோம், இன்ட்ரெஸ்ட் இல்ல பேசிக்கா. சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். யுனைட்டட் ஃபேன் 2-3 தெரியும். யுனைட்டட் ஃபேன் ஊர்ல எல்லாம் நீ கல்லு தெரிஞ்சாலும் படுறவன்லாம் யுனைட்டட் ஃபேன் தான். ஈஸி. பீயிங் யுனைட்டட் ஃபேன் இஸ் வெரி ஈஸி. சோ அதுக்காகவே கல்லு தெரியல அவங்க மேல. கண்டிப்பா அவன் மேலயா பட்டு அவன் வருவாங்க கண்டிப்பா. பாப்போம். சோ அவ்வளவுதான். ஐ திங்க் இதெல்லாம் பேசும்போது எல்லாம் பேசிட்டோம். ப்ரெடிக்ஷன்ஸ் பண்றதுக்குலாம் மூடும் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல.
சோ அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகே, அடுத்த வாரம் அடுத்த இன்னொரு எபிசோட்ல உங்களை நான் இன்னும் பல பேரோட அடுத்த 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 எபிசோட்ல நம்ம 6th இருப்போம் பாருங்க. அட இந்த இத கரெக்டா ப்ரெடிக்ஷனே பண்ணலனாலும் சுப முகூர்த்தமா முடிக்கிறது அங்க அதான் வெயிட். ஓகே இது எப்படி ஏதோ என்னால முடிஞ்சது. அதான் எப்படிதான் முடிக்க போறோம் தெரியாம இருந்தேன். கரெக்டா கிளீனா முடிச்சிட்டேன். தேங்க்ஸ் a lot, தேங்க்ஸ் a lot அரவிந்த். சோ அதான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சோ தேங்க் யூ வெரி மச். சோ ஹோப்ஃபுல்லி கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி என்ன உங்களோட எண்ணங்கள் என்னங்கறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. பிளஸ் வேற யாராச்சும் வருவாங்களா இல்ல வேற யாராச்சும் வந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணனாலும் போடுங்க. நாங்களும் இதை வச்சு இழுத்து வச்சு ஆஸ் யூஷுவல் ஆத்துற மாதிரி ஆத்து நாத்துறோம் அடுத்த வாரம். So thanks a lot for listening guys. See you again next week. Thanks a lot Arvind. Of course. Arsenal, let's go. Let's go. Come on you Ganesh. So bye guys. Thank you very much. Bye. Thank you. Bye.